நம்ம ரெட்ஷிப்பை வச்சு பார்க்க போகிறோம். ரெட்ஷிப்புனா என்னது? அதை வச்சு தான் நம்ம தியானத்தில் எடுக்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ல் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். பார்த்துடுங்க, அந்த வசனம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது, முக்கியமான வசனமாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அதில் படிக்கும். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்போ இந்த ரட்சிப்புங்கிறது எதை குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைவது தான் ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பு அப்படி நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில், அப்போ ரட்சிப்பினுடைய ஒரு பூரணம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைவது ரட்சிப்பு. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை நம்மளுக்கு எப்படி அடைகிறோமா? எங்கள் சுவிசேஷத்தினால இந்த ரட்சிப்பு நம்மளுக்குள்ளார பூரணப்படுது. அந்த சுவிசேஷ தேவனுடைய வார்த்தையாகிய அந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்பு நம்மளுக்குள்ளார என்ன ஆகுதா? பூரணப்படுது. ஏன் அந்த ரட்சிப்பை நம்ம அடைய வேண்டியது இருக்குது? எதுக்காக அதை அடைய வேண்டியதாக இருக்குது? ஏன் தேவன் நம்மளிடத்துல கூறுகிறாருன்னா, நம்மளுக்கு எந்த சாயல் இல்லையா? அந்த சாயல் நம்மளிடம் இல்லை அப்படின்னு தேவன் அடையாளப்படுத்துறார். ஓகே, நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்துருக்குறோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு என்ன கிடையாது? தகுதி கிடையாது. ஏன் அந்த தகுதி இல்லை? அப்போ இப்போ பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மள்ட்ட என்னதில்லை? அந்த சாயல், இயேசு கிறிஸ்துடைய சாயல். அந்த சாயல் நம்மளுக்குள்ளால இல்லாததுனால நம்மளுக்கு எங்கே போக முடியலை. மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற அந்த பரலோகத்துக்கு நம்மளால் போக முடியாது. தேவன் ஆதியாகமத்து 3வது அதிகாரத்தில் 24வது வசனம் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் தேவனால் சொல்லக்கூடிய வார்த்தை என்னதுன்னா, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருஷத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்போ ஏன் தேவன் ஏதேன் தோட்டத்திலேருந்து மனுஷனை, அதாவது ஆதாம் ஏவாளை ஏன் வெளியில் விரட்டி விட்டது? ஏன் வெளியில் துரத்துனது? அவங்க எதை இழந்துட்டாங்க? தேவ சாயலாக மனுஷன் உருவாக்கப்பட்டான். அதாவது அந்த சர்ப்பத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவங்க எந்த தன்மை இழந்துட்டாங்கன்னா, தேவ சாயலை இழந்துட்டாங்க. அதனால் எங்கே வந்துட்டாங்க? ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் துரத்திடப்பட்டார். அப்போ நம்ம அந்த திருப்பி நம்ம அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது திருப்பி நம்ம ஏதேன் தோட்டத்துக்கு உள்ளே போகணும்னா நம்மளுக்கு எந்த சாயல் பூரணப்பட வேண்டியிருக்குது? இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல் நம்மளுக்குள்ளால பூரணப்பட வேண்டியது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் சாயல் பூரணப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது? அப்போ இயேசு கிறிஸ்துவின் சாயல் பூரணப்படனா நம்ம அவரை ஓகே, நம்ம இப்போ பார்க்குறோம். ஏன் தேவன் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் விரட்டி விட்டார் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன் எதை இழந்திருக்கிறான்? அவருடைய அதாவது தேவ சாயலாக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். அந்த சாயல் அவன் இழந்ததுனால அவன் ஏதேன் தோட்டத்திலேருந்து தேவன் என்ன பண்ணார்? ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் விரட்டி விட்டார். அப்போ இந்த தேவ சாயல் இழந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது என்னது பார்ப்போம். ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மானான் என்று எழுதியிருக்கிறார். அப்போ அவனுக்கு அவனுடைய நாசியில் தேவன் ஊதினார். அவன் எதாயிட்டான்? ஜீவன் உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறான். எப்போ தேவன் ஊதினாரோ அவன் ஜீவனுள்ள ஒரு ஆத்மா ஆயிட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 2:17 ஆனால் நன்மை தீமை அறித்தக்க ஜீவ விருஷத்தின் கனி நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அவன் பழத்தை திங்கிறதுக்கு முன்னாடி தேவன் அவன்கிட்ட எச்சரிக்கிறாரு. ஆதாமும் அவன் மனைவியாக இருவரும் நிர்வாணிகளும் வெட்கப்படாதிருந்தார்கள். அவங்க பழத்தை தின்னலை. அதே 3வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க பழத்தை தின்னுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ணோம்? ஒழித்து கொண்டோம். எதனால் ஒழித்தோம்? நிர்வாணிகளாக நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? நாங்கள் ஒழித்து கொண்டோம் அப்படிங்கிறார். அப்போ தேவன் கேட்க, உனக்கு நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்படி தேவன் கேட்டு, அப்போ அவங்களை ஏதேன் தோட்டத்திலேருந்து ஏன் தேவன் அவர்களை வெளியில் விரட்டி விட்டதுன்னா, அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ ஏதேன் தோட்டத்திலேருந்து தேவன் அவங்களை வெளியில் விரட்டினது, அந்த தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தேவ சாயலை இழந்து இப்போ அவனுக்குள்ளால எந்த தன்மை அவன் தெரியுது? ஒரு நிர்வாணம் என்கிற தன்மை அவனுக்குள்ளால தெரியுது.
அப்போ இந்த நிர்வாணத்தன்மை குறிக்கக்கூடியது எது? அதை நம்ம பார்ப்போம். நிர்வாணத்தன்மை குறிக்கக்கூடியது எது? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுது, தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். அப்போ தேவன் சொல்ல, அப்போ ஏதேன் தோட்டத்தில் தேவன் அவங்க வெளியில் விரட்டி விட்டது காரணம் அவங்க நிர்வாணிகளாக இருந்தாங்க, அவங்களுக்கு தெரிந்தது. இப்போ தேவன் திருப்பி சொல்லுது, தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக நம்ம என்ன பண்ண மாட்டோமா? காணப்பட மாட்டோம். நம்ம பார்ப்போம். அடுத்தது கொலோசியர் 3வது அதிகாரத்தில் தேவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம். எதை தேவன் அடையாளப்படுத்துகிறார்? கொலோசியர் 3வது அதிகாரத்தில் 26வது வசனம் சொல்லுது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ நம்ம எப்போ கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோமோ அப்பொழுது நம்மளுடைய நிர்வாணத்தன்மை என்ன ஆகுது? மறைக்கப்படுது. அப்போ நிர்வாணத்தன்மை நாம் மறைக்கப்படும் பொழுது அந்த நிர்வாணத்தன்மை மறைக்கக்கூடியது யார்? கிறிஸ்துவானவர் நம்மளுடைய நிர்வாணத்தன்மை என்னதை மறைக்கிறவராக இருக்கிறார். அப்படி நம்மளுக்கு ரட்சிப்பு எப்படி வருது? ரட்சிப்பு எப்படி நம்மளுக்கு வருதுன்னா, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பு நம்மளுக்குள்ளால் பூரணப்படுது. அப்போ ரட்சிப்பினுடைய பூரணம் அப்படி நம்ம எடுக்கக்கூடிய நேரத்தில் அப்போ என்னது ரட்சிப்பு? என்னது ரட்சிப்புனா என்னது? அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் 2 தெசலோனிக்கர் 2:14 இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைவது தான் ரட்சிப்பு. அப்போ ஏதேன் தோட்டத்தில் ஏன் தேவன் நம்மளை வெளியில் விரட்டியது? காரணம் நம்ம எதை இழந்துட்டோமா? அந்த சாயலை இழந்துட்டோம். தேவ சாயல் இழந்துட்டோம். தேவ சாயலை இழந்திருக்கிறோம் அப்படின்னா நிர்வாணம் என்கிற தன்மையில் இருக்கிறேன். காரணம், என்னை தேவன் உருவாக்கின ஜீவனுள்ள ஆத்மாவாக தேவன் உருவாக்கி இருக்கிறார். நான் என்ன ஆகிட்டேன்னா, இப்போ ஜீவன் இருந்தது, என்னுடைய ஆத்மாவில் ஜீவன் இருந்தது. ஜீவன் உள்ள ஆத்மாவாக இருந்தவன் பழத்தை தின்னுடனே அவன் எப்படி ஆகிட்டான்? ஒரு ஜீவன் இல்லாத ஒரு மனுஷன். நிர்வாணியாக இருந்தார்கள், வெட்கப்படாது இருந்தார்கள், ஜீவனுள்ள ஆத்மாவாக இருந்த நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அவர்களுக்குள் என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அந்த ஜீவன் இல்லாததுனால அவங்களுக்குள்ள ஒரு நிர்வாணத்தன்மை அவர்களுக்குள் தெரிந்தது. அப்போ இதை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அவரை தரித்து கொண்டவர்கள் ஆனால் நீங்கள் யார் அல்ல? நிர்வாணிகள் அல்ல. அப்போ இயேசு கிறிஸ்து எனக்குள் வரும் பொழுது அவருடைய சாயல் எனக்குள் என்னாகுது? பூரணப்படுது. அவர் எனக்குள் வந்து வாசம் பண்ணும் பொழுது அவருடைய சாயல், இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் எனக்குள்ளால பூரணப்படுது. அப்போ ரட்சிப்பினுடைய பூரணம், அவர் வந்து என்னுடைய சரீரத்தை மகிமை உள்ள ஒரு சபையாக மாற்றுவார். மகிமை உள்ள ஒரு சபை, அது அவருடைய சாயலாக என்ன பண்ணுவார்? மாற்றுகிறவரார். அப்படி நான் மாற்றும் பொழுது, நான் ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற அந்த பரலோகத்திற்கு நான் போகலாம். அப்போ ஏதேன் தோட்டத்துக்கு நான் திருப்பி போக வேண்டியதாக இருக்குதுக்கு, அதாவது பரலோகம் என்கிற இடத்துக்கு நான் போகணும்னா எந்த சாயல் எனக்குள்ளால் பூரணப்பட வேண்டியதாக இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல் எனக்குள் பூரணப்படணும். அவருடைய குமாரனுடைய சாயல் எனக்குள்ள பூரணப்பட வேண்டியது. அப்படி எனக்குள் பூரணப்படும் பொழுது நான் எந்த மகிமை தேவ மகிமை அடைந்தவன். தேவ மகிமை அடைந்தவன் பரலோகத்துக்குரியவன், பரலோக ராஜ்யத்துக்கு உரியவனாக இருக்கிறான். அப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருப்போமே தவிர தேவ சாயலை அடையாத அவர்கள் எங்கே போக முடியாது? அங்கே போகவே முடியாது. இதற்காக தேவன் என்ன பண்ணிருக்க? நம்மளை அழைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய அழைப்பு. அந்த அழைப்புக்கு தான் நம்மளை என்னதான் தேவன் எந்த அழைப்பு? அந்த ரட்சிப்பு நம்மளுக்குள் பூரணப்பட வேண்டிய இருக்குது. அந்த ரட்சிப்பு நம்மளுக்குள் பூரணப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த ரட்சிப்பு எப்படி நம்மளுக்குள் பூரணப்படும்? அவர் நம்மளுக்குள் வந்து வாசம் பண்ணி இந்த சரீரத்தை மகிமை உள்ள சபையாக மாற்றுகிறவர் இருக்கிற கொலோசியர் 1வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனம் நம்மளுக்கு அடையாளப்படுத்துகிறது. எப்படி? புற ஜாதிகளுக்கு உள்ளே விளங்கி இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை உங்களுக்கு இருப்பதே அந்த ரகசியம். அப்போ கிறிஸ்து எனக்குள் வந்து வாசம் பண்ணும் பொழுது நான் கண்டிப்பாக தேவ மகிமை அடைவேன். அப்போ எப்பொழுது நான் அந்த ரட்சிப்பு என்கிற அந்த ரட்சிப்பு தேவ மகிமை இயேசு கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ளால் பூரணப்படும் பொழுது எப்பொழுது எனக்குள் பூரணப்படும்னா, அவர் எனக்குள் வந்து வாசம் பண்ணும் பொழுது, அந்த தகப்பன் எனக்குள் வந்து வாசம் பொழுது, அந்த தேவன் எனக்குள் வந்து வாசம் பொழுது அந்த சரீரம் இதாகுது மகிமை உள்ள சபையாக மாறுகிறது. மகிமை உள்ள சபையாக மாறும் பொழுது நாம் பரலோகத்திற்கு உரியவர்களாக மாறுகிறோம். காரணம், தேவன் நம்மளை உயிர்ப்பிக்கும் பொழுது அந்த ஜீவன் நம்மளுக்குள் இருக்கிறதுனால தேவன் என்ன பண்ணார்? நம்மளை உயிர்ப்பித்து அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை கூட்டிக் கொண்டு செல்கிறவராக இருக்கிறார்.
இன்னொரு வசனத்தை பார்த்து நம்ம அதை முடிப்போம். அந்த ரட்சிப்பை. வெளிப்பாடு 12வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை தேவனுடைய ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் போஷிக்கப்படத்தக்கதா வனாந்தரத்தில் உள்ள தன்னுடைய இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அப்போ நம்ம இருக்கிறோம் பூமியில், நம்ம எங்கே போக வேண்டிய வனாந்தரம், அந்த கொல்கொதா மீட்டுக்கு நம்ம போக வேண்டியது. அங்கே யார் தொங்கிட்டு இருக்கிறா? அந்த வனாந்தரத்தில் உள்ள அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டியது இருக்குது. தேவன் சொல்றார், நீங்க அங்க வர வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு 2 சிறகுகள் தேவைப்படுகிறது. அந்த சிறகுகளை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். அந்த சிறகுகள் பரிசுத்த ஆவி என்கிற 2 சிறகுகள். அந்த சிறகுகளை பெற்றுக்கொண்டாக்கி தான் நம்ம எதை அடைய முடியும்? தேவ மகிமையை அடைய முடியும். இந்த வசனம் நம்மளுக்கு கோடிட்டு அடைகிறது. அப்போ ரட்சிப்பு அப்படி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் 2 தெசலோனிக்கர் 2:14 வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைவது தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு நம்மளுக்குள்ளால் பூரணப்படுத்துறது எப்படி பூரணம்? அவர் நம்மளுக்குள் வர்றாரு. அதாவது கொலோசியர் 1:20 மகிமையானவர் நம்மளுக்குள்ள வந்து மகிமையாக நம்மளை மாற்றுகிறார். அதுதான் ரட்சிப்பினுடைய பூரணம். அப்போ ரட்சிப்பு அடைய வேண்டியவர்கள், ரட்சிப்பை அடைந்தவர்கள் மகிமை அடைந்தவர்கள், மகிமை அடைந்தவர்கள் பரலோகத்திற்கு உரியவர்களாக வாசனம். அப்போ அவர்களுக்கு உள் எது இருக்கும்? ஏதேன் தோட்டத்தில் போன ஜீவன் அவர்களுக்குள் இருக்கும். அந்த ஜீவன் அவர்களை என்ன பண்ணுமா? மகிமையுள்ள ஒரு சபையாக அவர்களை மாற்றி பரலோகத்துக்கு உரியவர்களாக மாற்றும். க்ளோரி டு காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென்.